ஃபில்டர்ட் வெர்ஷன் எனக்கு தெரிஞ்ச வெற்றி வசந்த் கூட. எனக்கு மனுஷனை பிடிக்க முடியல, அவ்வளோ பிஸி. பட் ஆனால் நண்பனுக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இல்லை, எனக்கு அது ஷாக் தான். வெற்றி இருக்கிற பிஸியில் வந்து ஃபோன் எடுக்கிறதே பெரிய விஷயம். பட் நமக்காக வந்து ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கான்றது இல்லை. நீ கால் பண்ணி நான் எனக்காவது எடுக்காமல் இருந்துக்கணாப்பா. என்னப்பா மாதிரி ஏதாவது சொல்லணும்ல. அதுக்காக பகலில் கூப்பிட்டா எடுக்க மாட்டேன், நைட் எடுத்துருவேன். நைட் எத்தனை மணிக்கு எடுப்பான்னு கேளுங்க. 1 மணிக்கு, 12:30 மணிக்கு, அந்த டைமில் தான் அவன் ஃப்ரீயாக இருப்பான். அப்படி சொல்ல வரீங்க. பட் ஆனால் இந்த ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ரொம்பலாம் இல்லை, ஒரு 6 மாதம். கரெக்டாக சொல்லணும்னா அவார்ட் ஷோக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஷோஸில் தான் பேச ஆரம்பித்தோம். இப்போ நாங்களாம் ஒரு டீமாக ஒரு கேங்காக விளாட்னோம். அதில் அப்படி தான் பழக்கமாச்சு. ஆமாம், அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பா பிரதர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இது பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பட் உங்களை ரொம்ப சர்ப்ரைஸா இன்வைட் பண்ணி ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ட் மக்கள் நாயகன் நவீனோட ஃபேன்ஸ் மீட்ல நீங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய விஷயம் தொடர்ந்து பேசலாம். முக்கியமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு கனெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. 2 பேரும் ஒரே ஃபீல்டு நோக்கி டிராவல் பண்றோம், ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல. அதை பத்தி 2 பேரும் என்னைக்காவது டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? நிறையவே ஷேர் பண்ணியிருக்காப்புல. அதாவது நவீன் இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இன்பிட்வீன்ல ஒரு ஃபேஸ் இருந்துச்சுல, அதை ஃபுல்லாவே எனக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன கான் த்ரூ பண்ணாரு அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியில வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல லேண்ட் ஆகி இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தை பத்தியுமே பேசி இருந்திருக்கிறோம். அந்த லேட் நைட் கால்ஸ்ல இதுவும் இருக்கு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என் ஒய்ஃபே பாப்பா என்ன யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் சொல்றா அப்படின்னு ஆம்பளை குரல் கேக்குது. சரி, லவுட் ஸ்பீக்கர் 2 பேரும் என்னன்னா 2 பேரும் இப்போ நான் என் ஒய்ஃப் கூட தான் இருக்க போறேன் நைட்ல, அவங்க ஒரு ஒய்ஃப் கூட இருப்பாங்க. 2 பேரும் ஃபோன் மாதிரி பேசிட்டு இருப்போம். என் ஒய்ஃப் எப்படின்னா எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க. அதே நிலைமை தான் அங்கேயே இருக்கும்.